மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 37ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த மன்னாவின் தலைப்பு கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். மனமகிழ்ச்சி நமக்கு நல்ல ஔஷதமாக இருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே கடந்து வருவோர் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். தேவனுடைய சமூகத்திலே வந்து தேவனுடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்கிறவர்களுக்கு நிச்சயமாக மனமகிழ்ச்சியை அது கொண்டு வரும் என்கிறதிலே சந்தேகமில்லை. கர்த்தருடைய வார்த்தை மனமகிழ்ச்சியாக இருக்கிறது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 119ஆம் சங்கீதத்திலே 92ஆம் வசனம் சொல்லுகிறது, உடைய வார்த்தை எனக்கு மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் எப்பொழுதோ துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் என்னுடைய வார்த்தை மனமகிழ்ச்சியாக இருப்பதனாலே துக்கத்தோடு காணப்பட்ட போதிலும் கூட அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. ஆனால் தேவ சமூகத்திலே கடந்து செல்லும் போது துக்கத்தோடு சென்றாலும் கூட அவள் அங்கிருந்து வெளியே வரும் பொழுது மன மகிழ்ச்சி உள்ளவளாய் கடந்து வந்தாள். அவருடைய இருதயத்திலே விசுவாசம் வந்து விட்டது, ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. என்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் சுவை கொடுத்து விட்டார் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தருகிறது. அன்றைய வார்த்தை கிடைத்தவுடனே நான் உட்கொண்டேன். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, வார்த்தைகள் கிடைத்தவுடனே நான் அதை உட்கொண்டேன், அது என்னுடைய இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்ததா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருங்கள். தேவனுடைய வார்த்தையிலே தியானமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொண்டு வரும். சமூகத்திலே மனமகிழ்ச்சியாய் இருந்தவரை தியானியுங்கள், அவரை விடுதலையோடு துதித்து மகிழுங்கள், கர்த்தரை கெம்பீரித்து பாடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்வார். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருங்கள் என்று சொல்கிறதான வார்த்தையின்படியாக உடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வரும்போது உடைய வார்த்தைகள் எங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஐயா, உடைய சமூகத்தில் எங்களுக்கு நித்திய பேர்ப்பும் இருக்கிறது என்று சொல்லி 16ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற ஒன்னமாக ஆண்டவரே, அப்படியாக நம்முடைய சமூகத்தை நித்தம் சரிசிக்க, எப்போதாவது நிமித்த மனமகிழ்ச்சியாக இருக்க எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில்.